ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். டிரைவிங் லைசன்ஸ் வந்து எல்எல்ஆர் வந்து அப்ளை பண்ணுவீங்க. எல்எல்ஆர் அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஆன்லைன் எக்ஸாம் வந்து எழுத சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, அதுக்கு எப்படி வந்து கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. உள்ளே போய்க்குங்க. இதில் எம் பரிவாகன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க. எம் பரிவாகன் அதில் ஃபஸ்ட்டு வெப்சைடு ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்குங்க. இதில் ஆன்லைன் சர்வீசஸில் டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. இதில் உங்கள் ஸ்டேட் எந்த ஸ்டேட், அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்து லாஸ்ட் ஆப்ஷனில் இருக்க வர ஆன்லைன் எல்எல் டெஸ்ட் ஸ்டால் லாஸ்ட்டாக சுற்று வருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து உங்கள் எல்எல்ஆர் லைசன்ஸ் நம்பர், எல்எல்ஆர் அப்ளிகேஷன் நம்பர் வந்து இதில் வந்து போடுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து இதில் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அது எப்படி வந்து கொடுக்கலாம்னு சொல்லி இதில் வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை போட்டுங்க. ரெண்டாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த். மூணாவது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து வரும், அந்த பாஸ்வேர்டை வந்து போட்டுங்க. கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு இந்த பேஜில் வந்து கொண்டு போகும். இது டிக்ளேரம் படித்து பார்த்துட்டு ப்ரொசீட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க. ஆன்லைனில் வந்து டெஸ்ட்டு வந்து எப்படி எழுதுறது, அதுக்கான ப்ரிப்ரேஷன் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் நேம், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் பூரா வந்து ஷோ ஆகிரும். இதில் லாங்குவேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கிலீஷா, ஹிந்தியா, மலையாளமா, மராத்தியா, தமிழா சொல்லி எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதில் உங்கள் ஃபோட்டோ ஃபுல்லாக வந்து வந்துடும். இதில் கொடுத்துட்டு ப்ரொசீஜர் கொடுத்துங்க. இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. டிராஃபிக் சம்மந்தமான கொஸ்டின்ஸ், ரோட்டில் வந்து என்னென்ன விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து வரும். அது வந்து 10 வகையான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துங்க. அது எப்படி கொஸ்டின் வந்து கேட்பாங்க,
ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வந்து கேட்பாங்க. ஈஸியாக வந்து பதிலளிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம அடுத்து ஒரு கொஸ்டின் வந்து பார்ப்போம். பின்வரும் அடையாள குறிப்புகளில் என்னவெனில் கால்நடை தடை செய்யப்பட்டுள்ளது? அந்த சிம்பிள் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அனைத்து மோட்டார் வாகனங்களும் மூடப்பட்டிருக்க வேண்டும்டா. இது வந்து 3ஆம் தரப்பு காப்பீடு தான் வந்து ரைட்டான ஆன்சராக வந்து வரும். கிளிக் பண்ணி உள்ளே வைக்குங்க. கர்ப்பகாரின் உரிமை செல்லுபடி காலம் வந்து 6 மாத காலம். எல்எல்ஆர் லைசன்ஸ் வந்து 6 மாத காலம். சரக்கு வாகனத்தில் தரைமட்டத்தில் இருந்து ஏற்படும் சுமையின் பெயர் அது. அப்புறம் 100 சென்டிமீட்டர் சேர்ந்த இழுவை இயந்திரத்தில். அடுத்த கேள்வி, கோட்டை சாலைகளில் ஒரு நடுத்தர மோட்டார் வாகனத்தில் அதிகபட்ச வேகம் வந்து 35 கிலோமீட்டர். அதான் வந்து கரெக்டு. இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சாலை விதிகள் வந்து இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இது மாதிரி கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருந்தோம்னால 20க்கு 12, 20க்கு 10க்கு மேலே எடுக்கிறப்ப உங்கள் அதை டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. பாஸ் ஆன அடுத்த செகண்டே வந்து எல்எல்ஆர் லைசன்ஸ் வந்து பிடிஎஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஜெனரேட்டர்னு சொல்லி வரோம். இது மாதிரி வரோம். கங்க்ராச்சுலேஷன், யூ பாஸ்டு. 12 மார்க்ஸுக்கு 20 மார்க்ஸுக்கு 12 எடுத்திருக்கோம். அதனால் எல்எல்ஆர் லைசன்ஸ் அப்ரூவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. 20க்கு 20 எடுக்கணும்ன்ற அவசியமே வந்து கிடையாது. 20க்கு 10க்கு மேலே எடுக்கலாம். அது பாஸ் மார்க் தான். ஆன்லைனில் வந்து நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் ஆன்சர் மாதிரி தான் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது என்று சொல்லி நம்ம ஸ்கூலில் வந்து எழுதுவோம். அதே பரீட்சை மாதிரி தான். அதில் வந்து கரெக்டான ஒரு மென்ஷன் நம்ம ஈஸியாக மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். நம்ம மென்ஷன் பண்ணுறதே வந்து. அதனால் அந்த கொஸ்டின்ஸை கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓடிபி கோம் வந்து போய்க்கிறோம். அதில் ஒரு எல்எல்ஆர் லைசன்ஸுக்கு நம்மளுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஆமாம், சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் வந்த பிறகு இந்த ஓடிபி வந்திருக்கோம். அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எல்எல்ஆர் லைசன்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபைலாக வந்து ஜெனரேட் ஆக. கேப்சா தப்பாக கொடுத்துட்டான். ஓடிபி திரும்ப என்ட்ரு பண்ணுவோம். வந்து இந்த எல்எல்ஆர் ஆன்லைன் டெஸ்ட் வந்து இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக 1 இயராக வந்து இந்த எல்எல்ஆர் டெஸ்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஆன்லைனில் அந்த டெஸ்ட்டு வந்து சரியாக வந்து எழுதுங்க. அதில் ஒரு 10க்கு மேலேயாவது எடுக்கிற மாதிரி சாலை விதிகளை வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அதில் ஒரு சிம்பிள் ஒரு கொஸ்டின்ஸ் ஆன்சராக தான் இருக்கேன். இப்போ நம்மளுக்கு எல்எல்ஆர் லைசன்ஸ் பிடிஎஃப் ஃபைலில் டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து எல்எல்ஆர் லைசன்ஸ் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து இருக்கேன். இதில் இருக்கிற எல்எல்ஆர் லைசன்ஸ் வச்சு தான் வந்து அடுத்து நீங்கள் வந்து ஒரு மாதம் கழித்து இந்த எல்எல்ஆர் லைசன்ஸ் வாங்கி ஒரு 1 மந்த் கழித்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை போகிற வந்து எல்எல்ஆர் லைசன்ஸ் தான் நம்பர் தான் வந்து கேட்பாங்க. இப்போ இந்த எல்எல்ஆர் லைசன்ஸ் வந்து 6 மாதத்துக்கு செல்லாம். 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு டிரைவிங் லைசன்ஸ் வந்து வாங்கணும். அப்படி 6 மாதத்துக்குள்ளே டிரைவிங் லைசன்ஸ் வாங்க தவறிட்டால் இந்த எல்எல்ஆர் லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். அடுத்து நீங்கள் திரும்ப ஒரு எல்எல்ஆர் லைசன்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் 1 மாதத்துக்குள்ளே டிரைவிங் லைசன்ஸ் அப்ளிகேஷன் போட்டு லைசன்ஸுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து வாங்க பாருங்கள். டிரைவிங் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி
தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.